2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறுவோம் என தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றி இண்டி கூட்டணி வசமாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதை இப்போது பார்க்கலாம். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. என்னங்க ராகுல் காந்தி மேலே இந்த நாடாளுமன்றத்தில் கூச்சல் பரப்பணும், அதை சட்டப்படியாக சந்திப்பார். சார், இடைத்தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தல் திமுக வசமாகுமா சார்? திமுக வசமாகதில்லை, திமுக கூட்டணி வசமாகும். கூட்டணிக்கு அப்படின்னா ஈரோடு அந்த இடைத்தேர்தல் வந்து கூட்டணிக்கு ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் திமுக அங்கே வைக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியுடைய வசமாகும். மீண்டும் காங்கிரஸ் வாய்ப்பா சார்? மீண்டும் ஈரோடு கிழக்கு காங்கிரஸ்க்கு ஒதுக்கிடுவோமா? அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிப்போம். அது பல நேரம் நான் சொல்லியிருக்கேன். அது கொடுமையான ஒரு முடிவு. அது ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய நிலையில் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே நாள் ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய மோசமான செயலாகும்.